ஹாய் கைஸ், வெல்கம் டு அஜய் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் சூப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கார்ன் உதுத்து வச்சுருக்கோம் ஒரு கார்ன் ஃபுல்லாக, கேரட் ஒரு 4 கேரட்டு, 2 ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம செய்யலாமா? இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பில் பாத்திரம் வச்சிடலாம். இப்போ நல்லா பாத்திரம் வந்து சூடாகட்டும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா இப்போ நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தீயை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம், வதங்கட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கார்னையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். எல்லா காயும் ஒன்றா வதங்கட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் காய்கறி சீக்கிரமாக வதங்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தீயை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இடையில நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கீழே எதுவும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி வேறு எதுனாலும் சேர்க்கலாம். இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் முட்டைகோஸ், காளான், அப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பாதி வந்து காய்கறி வெந்துருச்சு. இப்போ இது நல்லா வேக விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இங்கே ஒரு வேலை இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் நம்ம ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு திக்னஸ்காண்டி சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி இப்போ நான் கொஞ்சம் கார்ன் வந்து தனியாக எடுத்திருக்கேன். அதை வந்து நான் பவுலில் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இது வந்து இன்னும் நம்மளோட சூப்பை வந்து திக்னஸ் கொடுக்கும். 2வது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், கார்னோட டேஸ்ட்டு. இப்போ நான் இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட காய்கறி எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா காய்கறி வந்து வெந்துருச்சு. நீங்கள் இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ நான் இந்த அரைச்சி வச்சோல்ல பானை அதையே சேர்த்துட்றேன். இதில் வேகணும்ல, அதனால் அதையும் வந்து சேர்த்துடலாம்.
இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம இன்னும் இதை கொஞ்ச நேரம் தட்டி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை அப்படியே தீயை குறைச்சி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து திக்காகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த இதில் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். நீங்கள் இதில் வெங்காயத்தாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு குருமிளகு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதையும் சேர்த்துடலாம். இதை எப்படி பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெஜிடபிள் சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய கார்ன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.